Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா கொர்நேலியு பத்தி தான். செசரியா என்னும் பட்டணத்தில் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் கொர்நேலியு என்ற பெயருடைய 100க்கு அதிபதி இருந்தாங்க. இந்த செசரா பட்டணம் இராணுவத்தின் தலைமையிடமாக இருந்துச்சு. அதனால்தான் ஏரோது ராஜா அதை எடுத்து பிரமாதமாக கட்டினாங்க. பிலிப்பு இந்த செசரா பட்டணத்துல போய் சுவிசேஷம் அறிவித்ததை அப்போஸ்தலர் 8:40 பார்க்கிறோம். 100க்கு அதிபதி என்றால் ரோமரின் இராணுவத்துல உள்ள 6000 போர் சேவகரில் 100 போர் சேவகர்களுக்கு தலைவனாக இருப்பவன். இவங்க ஒரு புறஜாதி மனிதனாக இருந்தாலும் யூத வழக்கத்தின்படியே முறைமைகளை செஞ்சு வந்தாங்க. யூதர்களை ஆளுகை செய்கிறவனாக இருந்தாலும் யூதர்கள் எல்லாரிலும் நற்பெயர் பெற்றவனாக காணப்பட்டாங்க. இவங்க மிகுந்த தேவ பக்தி உள்ளவராக காணப்பட்டாங்க. தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இவங்க வேதாகமம் வெளிப்படுத்தும் தேவனையோ அறியவில்லை. இயேசுவை அறிய வேண்டிய விதத்துல அறியவில்லை. அவங்க இன்னும் ரட்சிக்கப்படவோ ஞானஸ்தானம் எடுக்கவோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவோ இல்லை. ஆனால் தேவனை குறித்த வெளிப்பாடு இருந்துச்சு. அவங்களுடைய உள்ளம் தேவனை இன்னும் அறிய வேண்டும் என்று துடித்தது. கொர்நேலியு விக்கிரகங்களை விட்டு உண்மையான தேவனை பக்தியுடன் நாடினாங்க. அவங்க உத்தமனாயிருந்தபடியினால ஏழை ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செஞ்சாங்க. தமஸ்கு வீதியில் பக்தி உள்ளவனாயிருந்த பவுலை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டதை போல கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தாகமுள்ள கொர்நேலியுவுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கறாங்க. கொர்நேலியுவை ஆயத்தப்படுத்த தன்னுடைய தேவதூதனை அவனிடம் அனுப்பினாங்க. கொர்நேலியு தன்னுடைய வீட்டில் வழக்கத்தின்படியே 9ஆம் மணி வேளையில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவனுடைய அந்த அறையில் தேவதூதன் ஒருவன் தரிசனத்துல தன்னுடைய பெயரை சொல்லி அழைப்பதை பார்க்கிறாங்க. தேவதூதனை உற்று பார்த்த கொர்நேலியு பயத்துடன் ஆண்டவரே என்று சொல்லறாங்க. உடனே தேவதூதன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டுகிறதுன்னு சொல்லறாங்க. கொர்நேலியு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் தேவதூதன் தெரிவிக்கிறாங்க. இதுல இருந்து கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் ஜெபங்களையும் அவர்கள் தேவ பயத்தோடும் உண்மையோடும் செய்யும்போது தேவன் கேட்டு அவர்களை தம் அண்டை வழி நடத்துகிறார் என்று அறிகிறோம். தூதன் அவனிடம் தெளிவாக முகவரி, அவன் பார்க்க வேண்டிய நபரின் பெயர், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவன் யார் வீட்டுல தங்கி இருக்கிறான், அவனுடைய வேலை என்ன என்பதெல்லாம் தெளிவாக கூறுறாங்க. கொர்நேலியுவுடன் தூதன் யோப்பா பட்டணத்தில் தோல் பதனிடும் தொழில் செய்து கொண்டிருக்கும் சீமோனுடைய வீட்டிற்கு உன்னுடைய ஆட்களை அனுப்பு என்று சொல்லறாங்க. அவனுடைய வீட்டில் பேதுரு என்ற மறுபெயர் கொண்ட சீமோன் என்பவன் தங்கி இருக்கிறான் என்று சொல்லறாங்க. அந்த வீடு கடலோரத்துல இருப்பதாகவும் அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றும் சொல்லறாங்க. கொர்நேலியு தரிசனத்தில் தேவதூதன் சொன்னபடி தன்னுடைய வீட்டுல உள்ள 2 மனுஷர்களையும் தன்னுடைய போர் சேவகர்களில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து தான் கண்ட தரிசனத்தை அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவங்கள தூதன் சொன்ன முகவரியான யோப்பா பட்டணத்திற்கு சென்று பேதுரு அப்போஸ்தலனை அழைத்து வரும்படி அனுப்பினாங்க. தேவதூதனுக்கு கிறிஸ்து இந்த உலகத்தாரின் பாவங்களுக்காக மரித்து மரணத்துல இருந்து உயிர் தெழுந்தார் என்று நன்கு தெரியும். அந்த தூதனால
பேதுரு பிரசங்கிப்பதை விட 10 மடங்கு அதிகமாக விளக்கி கூறவும் முடியும். தூதனிடம் இல்லாத ஒன்று பேதுருவினிடம் இருந்ததால் பேதுருவை அழைக்க கர்த்தர் ஏவினாங்க. அது என்னவென்றால், பேதுரு பெற்றிருந்த இரட்சிப்பின் அனுபவம் தூதனிடம் இல்லாததுதான். அவர்கள் யோப்பா பட்டணத்தை சென்றடைந்தாங்க. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் பல பகுதிகளில் ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. பேதுரு அப்போஸ்தலனும் சில பகுதிகளில் தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு யோப்பா பட்டணத்தில் தோல் பதனிடும் சீமோன் வீட்டில் தங்கியிருந்தாங்க. அடுத்தபடியாக பேதுருவை கொர்நேலியுவின் வீட்டில் சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் ஆயத்தப்படுத்தினாங்க. பேதுரு தன்னுடைய மனநிலையில விடாப்பிடியாக இருப்பதை அறிந்த தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனது மனநிலையை மாற்ற எண்ணினாங்க. கொர்நேலியு தரிசனம் கண்ட மறுநாள் பேதுரு 6 மணி நேரத்துல ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டுல ஏறினாங்க. நீண்ட நேரம் ஜெபம் பண்ணியதுனால பேதுருவுக்கு பசி உண்டாயிற்று. அந்த வீட்டில் உள்ளவர்கள் உணவை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தாங்க. அப்பொழுது பேதுரு ஞான திருஷ்டி அடைகிறாங்க. அந்த தரிசனத்துல திறந்த வானத்தில் பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் 4 முனைகளிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போன்ற ஒரு கூடு தன்னிடத்தில் இறங்கி வருவதை பார்க்கிறாங்க. மேலும் அந்த கூட்டுல இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அது என்னவென்றால், பேதுருவை அடித்து பூசி என்பதுதான். பேதுரு ஒரு யூதனாக இருந்தபடியினாலும் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள சில தீட்டுள்ள மிருகங்கள் அதில் இருந்தபடியினாலும் மோசையின் பிரமாணத்தின்படி மறுத்தாங்க. அப்படிப்பட்ட கர்த்தருடைய கட்டளைகளை அறிந்தபடியினாலும் ஆண்டவரே தான் ஒரு காலும் தீட்டும் அசுத்தமாயிருக்கிற ஒன்றையும் புசிப்பதில்லை என்று சொல்லறாங்க. அதற்கு பதிலாக கர்த்தர் தான் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 3 முறை கூறிய பின் அந்த கூடு வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது. இயேசு தன்னுடைய பிரசங்கத்தில் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த தரிசனம் எப்படிப்பட்டது என்று பேதுரு சிந்தித்து கொண்டிருந்தாங்க. எதற்காக தேவன் இந்த தரிசனத்தை கொடுத்தார் என்றால், பேதுரு ஒரு யூதனானதுனால யூதர் அல்லாத வீட்டிற்கு செல்லவோ அங்கு உணவு புசிக்கவோ மாட்டாங்க. அதனால்தான் தான் சுத்தமாக்கினதை அவன் அசுத்தம் என்று எண்ணக்கூடாது என்று தேவன் சொன்னாங்க. அதாவது அசுத்தம் என்று கருதப்பட்ட யூதர் இல்லாத ஒரு மனிதனின் வீட்டிற்கு போக சொல்லி இருக்கிறார் என்பதை பேதுரு அறிந்து கொண்டாங்க. பேதுரு தான் கண்ட தரிசனத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கையில் கொர்நேலியு அனுப்பின 3 மனுஷர் பேதுரு இருந்த வீட்டுக்கு வந்து அவனை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்பொழுது பேதுருவிடம் ஆவியானவர் தான் அங்கு வந்திருக்கிற 3 மனுஷர்களையும் அனுப்பியதாகவும் அதனால் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போக கட்டளையிடுறாங்க. பேதுரு அங்கு தேடி வந்தவங்களை பார்த்து அவங்க வந்திருக்கிற காரியம் என்னவென்று கேட்கிறாங்க. அதற்கு அவர்கள், கொர்நேலியு என்ற 100க்கு அதிபதி உம்மை அழைத்து நீர் சொல்லும் வார்த்தைகளை கேட்கும்படி தூதனாலே தரிசனம் பெற்றார் என்று சொல்லறாங்க. உடனே பேதுரு அவங்கள உள்ளே அழைத்து உபசரணை செய்து யோப்பா பட்டணத்துல உள்ள சகோதரர்கள் சிலரையும் கூட்டிக் கொண்டு மறுநாள்ல அவர்களுடனே கூட போனாங்க. மறுநாளில் செசரியா பட்டணத்தை அடைந்தாங்க. அங்கு கொர்நேலியு தன்னுடைய சொந்த பந்தங்களையும் தன்னுடைய சிநேகிதர்களையும் தன்னுடைய வீட்டுல வரவழைத்து பேதுருவின் வருகைக்காக காத்திருந்தாங்க.
முதலாவது யூதர்களுக்கும் பின்பு யூதர் இல்லாதவர்களுக்கும் சுவிசேஷத்தின் வாசல திறக்கும் பாக்கியம் பேதுருவுக்கே அருளப்பட்டது. கொர்நேலியு வீட்டுல பேதுரு பிரவேசித்த போது கொர்நேலியு பேதுருவுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்துல விழுந்து பணிந்து கொண்டாங்க. உடனே பேதுரு 100க்கு அதிபதி தன்னுடைய காலில் விழுந்தான் என்று எந்த பெருமையும் அடையாமல் அவனை தூக்கி எடுத்து, நானும் ஒரு மனுஷன்தான் என்று சொல்லுறாங்க. பேதுரு உள்ள போய் அங்கு கூடியிருந்தவங்களை எல்லாம் பார்த்து வியந்தாங்க. பின் அங்கு உள்ளவர்களிடம் தேவன் எந்த மனிதனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் சொல்லாதபடிக்கு காண்பித்தார் என்று சொல்லுறாங்க. பின் கொர்நேலியுவை பார்த்து தன்னை எதற்காக அழைத்தீர்கள் என்று கேட்கிறாங்க. அதற்கு கொர்நேலியு தான் கண்ட தரிசனத்தை கூறி, அதனால் தான் உம்மை அழைத்து வந்து தேவன் உமக்கு கட்டளையிட்ட காரியத்தை கேட்கும்படி அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுறாங்க. பேதுரு அங்கு பிரசங்கம் பண்ணினாங்க. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜாதியை சேர்ந்தவனாய் இருந்தாலும் தேவனுக்கு பயந்தவனாய் நீதியை செய்கிறவன் தேவனுக்கு உகந்தவன் என்று சொல்லுறாங்க. ஒரு ஆத்துமா கூட அழிந்து போவது தேவனுக்கு பிரியமல்ல என்றும் பவுலும் கலாத்தியர் 2:6 தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் உபாகமம் 10:17 கர்த்தர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல என்றுள்ளது. இயேசு கிறிஸ்துவை வெளிப்பட்ட மேசியா என்றும் அவரை எவ்வாறு மரண தண்டனைக்குட்பட்டு அதினின்று தேவன் அவரை எவ்வாறு உயிரோடெழுப்பி தனது வலது பாரிசத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றும் இவைகள் அனைத்திற்கும் அப்போஸ்தலர்களாகிய நாங்களே சாட்சி என்று சொல்லுறாங்க. மேலும் இயேசுவின் ஊழியத்தை பற்றி சொல்லும்போது இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி தேவன் அவருடனே இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார் என்று கூறினாங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பிரசங்கித்து கொண்டிருக்கையில் அங்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் அனைவரும் பற்பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை போலவே கொர்நேலியுவின் வீட்டிலும் நடந்துச்சு. அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால் தேவன் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவிய பொழிந்தருளினாங்க. எனவே பேதுரு பரிசுத்த ஆவியானவர் இவர்களை அபிஷேகித்திருக்கிறாரே, அதனால் அவர்கள் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடையில்லை என்று அங்கு வந்திருந்த அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. யூதர் அல்லாதவர்களுக்கு அளித்த முதல் செய்தியின் முதல் கருத்து தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதாகும். யாராயிருந்தாலும் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் யாவருக்கும் தேவன் இரட்சிப்பை அருளுகிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகு பேதுரு எருசலேமுக்கு திரும்பி போனாங்க. கொர்நேலியுவின் மூலம் நாம் அறிந்து கொண்ட பாடம் என்னவெனில், இயேசு ஒருவரை அனைத்துலக மனிதருக்கும் இரட்சகர். சிறந்த பக்தியுள்ள குடும்ப தலைவரால் தமது குடும்பத்தாரையும் உறவினரையும் கர்த்தருக்குள் வழி நடத்த முடியும். தாகமுள்ள யாராயிருந்தாலும் தேவன் சந்திப்பார் என்பதில் சந்தேகமில்லை. பக்தியால் ஒருபோதும் இரட்சிப்படைய முடியாது. இயேசுவை விசுவாசித்தால் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும். தான தர்மங்கள் தேவனுக்கு பிரியமானவை, ஆனால் அவற்றில் ரட்சிக்கப்பட முடியாது. சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். கொர்நேலியுவை போல நாமும் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் வாசலாக இருப்போமாக. ஆமென்.